உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பிரதர் சொல்லுங்க. அண்ணா நீங்களா? சொல்லுங்கண்ணா. ஒன்றும் இல்லை, ஃபோனு லாக் ஆயிடுச்சு, கொஞ்சம் எடுத்து கொடுக்க முடியுமா? வீட்டில் வேற குழந்தைங்க விளையாடும் போது பாஸ்வேர்டை மாற்றி போட்டுருச்சுங்க, அதனால லாக் ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் எடுத்து கொடுக்க முடியுமா? அண்ணா இது மாதிரி பெரிய வேலையெல்லாம் ஓனர் தானே தெரியும். ஃபோனை வேணா கொடுத்துட்டு போங்க, ஓனர் வந்தோடனே பார்த்து வைக்க சொல்கிறேன். ஓனர் எப்போ வருவார்? அண்ணா அவர் வர்றதுக்கு எப்படியும் ஒரு 2 மணி நேரம் ஆகுண்ணே. 2 மணி நேரம் ஆயிருமா? சரி, ஃபோன் இங்கே இருக்கட்டும், உங்கள் ஓனர் வந்ததும் மறக்காம பார்த்து வைக்க சொல்லு. சரிண்ணே, கண்டிப்பாக சொல்லிடுறேன். ஃபோனில் முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது, பார்த்துக்க. அப்படியாண்ணே? நான் பார்த்துக்கிறேன் பத்திரமா. சரி, நீங்கள் பயப்படாமல் போயிட்டு வாங்கண்ணே. சரி. வாவேலா, ஃபோன் என்னாச்சு? ரெடி ஆயிடுச்சா? கொடுத்துருக்கேன், ஓனர் இருந்தால் சரி பண்ண முடியுமா? கிடைச்சிடும் மேடம். வேலா, அந்த நம்பர் முதல்ல யாரோட நம்பர்னு நாம கண்டுபிடிக்கணும். ஆமாம் மேடம், எப்படியாவது அந்த நம்பர் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சு அந்த மேடம் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்போ எதுக்கு ஆனந்தி வர சொன்னீங்க, அதை சொல்லுங்க. கார்த்தியை வெளியெடுக்க வேணாமா? அவன் அப்படியே உள்ள இருந்தா அவனையும் ஆனந்தியும் எப்படி சேர்த்து வைக்கிறது? இப்ப ஆனந்தி இருக்கிற மனநிலைக்கு அவனை வெளியெடுக்க ஒத்துப்பாளான்னு தெரியலையே, அப்புறம் எப்படி அவனோட சேர்த்து வைக்க போறோம்? எல்லாமே என்னாலதான் வந்தது. நான் மட்டும் கார்த்தியை சந்தேகப்படாம இருந்திருந்தேன்னா ஆனந்தி அவன் மேல நம்பிக்கையோட தான் இருந்திருப்பா. வேலா, பரவாயில்ல விடு. இப்பதான் உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுல்ல, ஆனந்தி கிட்ட பேசி அவளுக்கு புரிய வைக்கலாம். வாமா ஐயா, எவ்வளோ ஆச்சு? 200 ரூபா சார். இந்தாங்க. வாமா. இப்ப எப்படி இருக்கு ஆனந்தி? நீ ஓகே தானே? பரவாயில்ல வள்ளி. என்ன, இன்னும் வயிறு தான் கொஞ்சம் சரியாகல. லைட்டா தண்ணி குடிச்சா கூட எரிச்சல் தாங்க முடியல. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் 2-3 நாள்ல சரியாயிடும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோன்னு. ஏமா வள்ளி, ஆனந்தியை எது கூட்டு வர சொன்னமா? கார்த்தியை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்கல்ல மாமா, நாம தானே அவனை வெளியே எடுக்கணும். அவன் பண்ண காரியத்துக்கு அவனை வெளில வேற எடுக்கணுமா? உள்ளவே கிடக்கட்டும், விடுமா, அப்பதாமா அவனுக்கெல்லாம் புத்தி வரும். ஆமா வள்ளி, எனக்கும் அவன் முகத்தை பாக்குறதுக்கு விருப்பம் இல்ல. அவன் ஆச்சு போலீஸ் ஆச்சு, விட்டுரு நீ. ஐயோ ஆனந்தி, அப்படிலாம் சொல்லாத. நீ நினைக்கிற மாதிரி கார்த்தி எந்த தப்பும் பண்ணல. அவன் பேரை சொல்லி வேற யாரோ இதெல்லாம் பண்ணிருக்காங்க. அட ஓ வள்ளி, இதையே நீ முன்னாடி சொல்லிருந்தா கூட நான் நம்பியிருப்பேன். ஆனா எப்ப அவன் என்ன நடு ரோட்ல விட்டுட்டு போனானோ அந்த நிமிஷத்துல இருந்து அவன் மேல இருந்த மொத்த நம்பிக்கையும் செத்து போச்சு. அவன் பழைய கார்த்தி இல்ல வள்ளி, மாறிட்டான். இப்ப அவன் மனசுல நான் இல்ல, பழி வாங்குற வெறி மட்டும்தான் இருக்கு. ஆனந்தி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. வேலா, என்ன பாத்துட்டு இருக்க? சொல்லு. ஆமா ஆனந்தி, வள்ளி சொல்றதெல்லாம் உண்மைதான். நானும் இத்தனை நாளா கார்த்தியை தப்பா தான் நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்குதான் எல்லா உண்மையும் தெரிய வந்தது. உன்னை டார்ச்சர் பண்ண ரவுடிங்களுக்கும் அவனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. கார்த்தி பேரை சொல்லி வேற யாரோ செஞ்சிருக்காங்க. அவன் ஹாஸ்பிட்டல் வந்து பேசினதெல்லாம் உண்மைதான் ஆனந்தி. நான் தான் அவன் மேல தேவையில்லாம சந்தேகப்பட்டு உனக்குள்ளேயும் அவன் மேல வெறுப்பு வர வச்சுட்டேன். என்னை மன்னிச்சிரு ஆனந்தி. ஆனந்தி, கார்த்தியை வெளியே எடுத்து நடந்த எல்லாத்தையும் சொல்லுவோம், அவன் உன்னை புரிஞ்சுப்பான். இங்க பாரு ஆனந்தி, நடந்த எல்லாத்துக்கும் நான் கார்த்திகிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். கண்டிப்பா அவனும் புரிஞ்சுக்குவான். நீ எதை நினைச்சு கவலைப்படாத. இப்ப நம்ம கிளம்புவோம்.
அப்பா நான் ஒரு கால் டாக்ஸி புக் பண்றேன். நீங்க அதில் போயிடுங்க. சரிப்பா. எப்பா என்னப்பா ஆச்சு? வண்டி எதுவும் புக் ஆக மாட்டேங்குதுப்பா. ஓ சரி, நீங்க கிளம்பி போயிட்டே இருங்கப்பா. நான் ஏதாச்சும் வண்டியை பிடிச்சிட்டு வந்துடுறேன். ம். பா உங்க அம்மா தான்ப்பா கால் பண்றா. பேசுங்க. சொல்லு பேச்சு. இப்ப எங்க இருக்கீங்க நீங்க? ஆனந்தியா எதுக்குங்க வெளியில கூட்டிட்டு போனீங்க? அது ஒண்ணும் இல்ல பேச்சு. நம்ம மேல் வீட்டு கார்த்தி பையனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கல்ல, அதான் நம்ம ஆனந்தியை கூட்டிட்டு போய் அவனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி ஜாமீன்ல எடுக்க போயிட்டு இருக்கோம்மா. என்னது? நீங்க போய் ஜாமீன் எடுக்க போயிருக்கீங்களா? யார கேட்டுங்க போனீங்க நீங்க? உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புத்தியே வராதா? அந்த பொம்பளை எனக்கு போன் பண்ணி அசிங்கமா கேக்குறா. நீங்க என்னடா என் பிள்ளைய கூட்டிட்டு போய் ஜாமீன் எடுக்க போறேன்னு சொல்றீங்க? நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம். மரியாதையா என் பிள்ளைய கூட்டிட்டு வீட்டுக்கு வாங்க. நம்ம பொண்ணால தாண்டி அந்த பையன் உள்ளவே இருக்கிறான். அப்ப நம்ம தானே அவனை வெளியில எடுக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு காதுல விழுகலையா? அவங்க மானா அவங்க ஜாமீன்ல எடுத்துக்கறாங்களா? யாரும் இதுல தலையிட கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் போன் பண்ணி என்ன மிரட்டி சொல்லுது. இதுக்கு மேல அங்க போனீங்கன்னா அசிங்கப்பட்டுட்டே வரணும்னு சொல்லிட்டேன். ஆமா அப்பா ஒரு நிமிஷம் போன் கொடுங்க. அம்மா அம்மா கார்த்தியை பத்தி நான் தான் தப்பா நினைச்சிட்டு இருந்திருக்கேன். அவன் மேல எந்த தப்பும் இல்லம்மா. அவன் பேரை சொல்லி யாரும் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம்மா. எப்பா நீங்க எங்கயாச்சும் போங்க, யாரையாவது கண்டுபிடிங்க. உங்களை தான் நான் தள்ளி தெளிச்சு விட்டேனே. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, என் மகளை எங்க கூட்டிட்டு போறீங்க அத சொல்லுங்க முத. அம்மா என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஆனந்திக்காக தானே கார்த்தியை போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்காங்க. அப்ப ஆனந்தி போய் சொன்னதானமா அவனை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால தான் ஆனந்தியை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரலான்னு போறோம். நீ எங்களை நிம்மதியாவே இருக்க விட மாட்டியாடா? யார கேட்டா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ பண்ற ஒவ்வொரு காரியத்துக்கு நாங்க அசிங்கப்பட்டு நிக்கிறோம்டா. இப்ப மட்டும் நீ என் மகளை வீட்டுக்கு அனுப்பி வைக்கலன்னு வையி, இப்படியே நான் கொளுத்திட்டு செத்து போயிடுறேன்டா. மா ஏய் ஏப்பா அம்மா என்னம்மா பேசுறீங்க? என்னமா பண்ற? சொன்ன கேளுமா. வேண்டாமா அம்மா. அம்மா வேணா சொன்ன கேளுமா. அம்மா ஐயோ ஏன் மாமா இப்படி எல்லாம் பண்ற? ஏய் என்னப்பா இது? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.